இப்படி ஒரு வாட்டி குடல் குழம்பு செஞ்சு பாருங்கள், ரொம்பவே டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இருக்கிறதுலே ஈஸியான முறை இதுதாங்க. இந்த மாதிரி கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். குடல் பிடிக்காதவங்க கூட விரும்பி சாப்பிடுவீங்க. குக்கரில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிருக்கேன். அதில் வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் கலந்து எடுத்திருக்கேன். அதை சேர்த்திட்டு நல்லா வணக்கி விடுங்க. நல்லா வெங்காயம் கலர் மாதிரி கண்ணாடி பதத்துக்கு வரட்டும். எப்பயுமே டைரெக்டாக எண்ணெயில் நீங்கள் கருவேப்பிலை சேர்த்துறதை விட வெங்காயம் சேர்த்துனதுக்கப்புறம் சேர்த்தி பாருங்கள், ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும். 2 கொத்து கருவேப்பிலையும் நம்ம வெங்காயத்து கூட சேர்த்து நல்லா பிரட்டி விட்டுட்டு நல்லா ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்திக்கலாம். இஞ்சி பூண்டு கொஞ்சம் ஜாஸ்தியாக சேர்த்துங்க, அப்போ தான் அந்த குடலோட கவிச்சி வாடை இல்லாமல் ரொம்பவே நல்லாயிருக்கும். நான் ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்திருக்கேன். சேர்த்திட்டு நல்லா பழமாக 2 தக்காளியும் சேர்த்திக்கலாம். வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு எல்லாம் நல்லா ஒன்றா மிக்ஸ் ஆகி தொக்கு பதத்துக்கு வரட்டும். அப்புறம் வந்து நம்ம கொஞ்சம் ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி தழை சேர்த்திட்டு மசாலா சேர்த்திக்கலாம். கொத்தமல்லியும் சேர்த்தி நல்லா வெங்காயம் தக்காளியை கிளறி விட்டுட்டு மசாலா என்னென்னு பார்த்தீங்கன்னா 2 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், ஒரு ஃபுல் ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் வரமிளகாய் தூள் சேர்த்திக்கோங்க. உங்களுக்கு காரம் ஜாஸ்தி வேணும்னா 1.5 ஸ்பூன் சேர்த்திக்கோங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், 3/4 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்திருக்கேன். மசாலா சேர்த்திட்டு நல்லா வெங்காயம் தக்காளியோட நல்லா பிரட்டி விடுங்க. மசாலா வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா ஒன்றா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா நம்ம கழுவி க்ளீன் பண்ணி வச்சுருக்க குடலையும் சேர்த்தி மசாலாவோட நல்லா பிரட்டி விட்டுக்கலாம். குடலை நல்லா ஒரு 5 நிமிஷம் அந்த மசாலா கூட பிரட்டி விட்டதுக்கப்புறமா தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்திட்டு நிறைய தண்ணி வைக்காதீங்க, நல்லா மூழ்கிற அளவுக்கு தண்ணி வச்சு குக்கரில் நான் வந்து ஒரு 10-15 விசில் விட்டேன் எங்கள் குக்கரில். உங்களுக்கு எப்படி வந்து வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி விசில் வச்சுட்டு நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். நான் ஒரு 10-15 விசில் விட்டதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணிவிட்டு நல்லா வந்து கிளறி விட்டுட்டு ஒரு ஃபுல் ஸ்பூன் அளவுக்கு பெப்பர் தூள் சேர்த்தினேன். நான் இதில் காட்ட மறந்துட்டேன். பெப்பர் தூள் சேர்த்துனதுக்கப்புறமா கண்டிப்பாக ஒரு 1/2 லெமன் புழிஞ்சு விடுங்க. ரொம்பவே சூப்பர் டேஸ்டான குடல் குழம்பு ரெடி. கண்டிப்பாக நல்லா சூடான சாதத்து கூடயும் எடுத்துக்கலாம். சப்பாத்தி பூரி பரோட்டா எல்லாத்துக்கூடையுமே ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு வாட்டி ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.